வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நவராத்திரி 9வது நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அம்பாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ரீ பரமேஸ்வரியா எழுந்தருள் புரியுறாங்க. இன்னைக்கு தாமரை வகையான கோலம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு எங்கள் வீட்டு முழு குழுவும் ஒவ்வொரு பொம்மைகளும் பார்க்கலாங்க. வழக்கம் போல் பாலும் தேனும் கலந்து வச்சுருக்கோம். நைவேத்தியத்துக்கு பழம் வந்து மாதுளை வச்சுருக்கோம். சம்பா சாதம் தான் இன்றைக்கி அன்னம் நைவேத்தியம் பண்ணினேங்க. சீரகம் மிளகெல்லாம் வறுத்து நுணுக்கிட்டு அதை நெய்லியே வந்து முந்திரி பருப்பு போட்டு தாளித்து அதை சாதத்தையும் எடுத்து கிளறுவோம் இல்லைங்களா, அந்த சாதம் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், மரப்பாச்சி பொம்மை ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். முதல் ரோவில் செட்டியார் பொம்மை, காய்கறி, பழங்கள், தாம்பூல செட்டு. இது தஞ்சாவூரில் வாங்கினது, இந்த வருட புது வரவு எங்கள் வீட்டில். யானை பொம்மை வச்சுருக்கோம், அந்த காகை தண்ணி வச்சுருக்க மாதிரி. கிருபானந்த வாரியார், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ராமானுஜர், வள்ளலார், சாய்பாபா, என்னோடய அன்பிற்குரிய அம்மா வாங்கி கொடுத்ததுங்க, எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா. அவங்கள வந்து நான் என்னோடய தாயாக தான் நான் பார்க்குறேன். லக்ஷ்மி நரசிம்மர், கிருஷ்ணர், கோவர்தன மலையை தாங்கியிருக்க கிருஷ்ணர், ராதை, குட்டி கிருஷ்ணர். அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி செட்டு. இதுவும் வந்துட்டு இந்த வருஷம் புது வரவு, சென்னையில் வாங்கினோங்க. சென்னையில் பொம்மை விலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குங்க. ஆனாலுமே இந்த பொம்மை வந்து நுணுக்கங்கள் எல்லாமே ரொம்ப அம்சமாக இருந்துச்சு. ஸ்ரீரங்கநாதனார் இவரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் முதல் வருஷத்தில் வாங்கினது. பாலாம்பிகை அம்மா அவங்களும் தஞ்சாவூரில் வாங்கினோம். இவங்க வந்து 1500 ரூபா தான். நுணுக்கங்களும் நல்லா இருக்குது, அதே சமயம் விலையும் ரொம்ப நல்லா இருந்தது. ஐயப்பன் பொம்மை, அதுக்கப்புறம் சரஸ்வதி, மகாலட்சுமி, முருகர் எல்லாமே வச்சுருக்கோம். புரட்டாசி மாதம்னு சொல்லிட்டு நம்ம வெங்கடாச்சலபதியும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் குழுவில். புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே நம்ம பெருமாளை வந்து நம்ம எப்பவும் வணங்கணும். புரட்டாசி மாதம் நம்ம ஒரு நெய்வேத்தியம் வச்சு தினமும் அவருக்கு தீபம் பற்ற வச்சு நம்ம வழிபட்டு வரும்போது ரொம்ப நல்லா நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. எங்கள் பூஜை ரூமும் வழக்கம் போல் தீபமேற்றி பூக்கள்லாம் வச்சுருக்கு. இதுதாங்க அந்த சம்பா சாதம். முந்திரிலாம் நெய்லியே வந்து நெய் மட்டுமே பயன்படுத்தி நம்ம அதை வந்து தாளிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் கீர் வந்து செஞ்சுருந்தோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் வந்து ஒரு 2-3 எடுத்துகிட்டு நம்ம நல்லா பால்லேயே வந்து இதை வந்து வேக வைக்கணுங்க. ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அதில் முந்திரி, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டேன். நெய்யில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சோட்டை பண்ணிட்டேன் இந்த முந்திரி, கேரட் இதெல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே பால் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக வேக வச்சு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சக்கரை, அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை தான் சேர்த்துனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக